நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மைக் ஆஃப் பண்ணுங்க. இந்த மைக் அடிக்குது பாருங்க. நீங்கள் வச்சிருக்க மைக்கு, நீங்கள் வச்சிருக்க மைக்கு ஆஃப் இருக்கா? சரி. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நம்ம பார்க்கிற தேவனுடைய வார்த்தை என் மைக்கு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பிரைஸ் காட். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிற தேவனுடைய வார்த்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என்னடா தலைப்பு பார்க்குறீங்களா? உண்மையாகவே நமக்கு ஒரு ஆறுதல் தேவை. ஆமென் இல்லைங்களா? உண்மையாகவே நமக்கு ஒரு தேற்றுகிற ஒரு சூழ்நிலை தேவை. ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்லிக்கிற ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். யாருன்னா அவருடைய ஜனங்களை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், தேற்றுங்கள். போதும். இப்போ யாரை ஆற்ற தேற்ற சொன்னார்னா அவருடைய ஜனங்களை. ஆமென். நம்மள யார் தான்? நமக்கு ஒரு ஆறுதல் வேணும், ஒரு தேறுதல் வேணும். ஆமென். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து கம்ஃபர்ட் தான் இருக்குது. கம்ஃபர்ட். அப்போ தேற்றுறது, நம்மளை தேற்றுறது யாரு? தேவன் ஒருவரே. ஏசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் சீஷர்களை தேற்றினாரு. அவர் போன பிறகு ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம தேற்றுவார். எப்போ தெரியுமா? நம்ம அழும்போது, நம்ம பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிற போது, ஏதாவது சூழல் நம்மளை நெருக்கும் போது நம்ம மாம்சத்தில் இருந்தால் விழுந்துடுவோம். ஆனால் நம்ம இன்னைக்கு நிலைநிற்க காரணம் ஆவியானவர். சரி, இங்கே இதனுடைய பின்னணிக்கு வந்துடலாம். பொதுவாகவே இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா, நமக்கு வியாழக்கிழமை இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது. சரி, கிறிஸ்துனுடைய பிறப்புக்கும் மல்கியா புஸ்தகத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் தேவ வார்த்தையே இல்லை. அந்த தேவ வார்த்தை இல்லாத நாட்களுக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கும்போது, இருளின் நாட்கள். சரிங்களா? என்ன நாட்கள்? இருளின் நாட்கள். நீங்கள் நல்லா பாருங்களேன். வெளிச்சம், வேதமே வெளிச்சம். அப்போ வசனமே இல்லை, அங்கே வார்த்தையே இல்லை. அப்போ வார்த்தையே இல்லாத அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இருள் வந்துடுச்சு. நீங்கள் அனுப்பிங்க, சூரியன் இருந்துச்சு, சந்திரன் இருந்துச்சு, அது காமன் எல்லாருக்கும். ஆனால் நமக்கு தேவ பிள்ளைகளாக, நமக்கு தேவ ஜனங்கள், நமக்கு தேவ வார்த்தை தான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ 400 ஆண்டுகளாய் தேவன் வெளிச்செல்லாம் தேவன் பேசலை. ஏன் பேசலை, எதற்காக பேசலை இன்னைக்கு விவரமாக பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்குன்னா நம்மளே யோசிச்சுக்கணும், நமக்குள்ள தேவ வார்த்தை இல்லைன்னு. தேவ வார்த்தை எனக்குள்ளே இல்லைன்னா என் வாழ்க்கை எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கர்த்தர் என்னோட பேசலை. கர்த்தர் பேசினா வெளிச்சம் வந்துடும். ஆமென். வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னா கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன இல்லைன்னு பார்க்கும்போது 400 ஆண்டுகளாய் தேவ வார்த்தை இல்லை. 550 ஆண்டுகள் மேலாக ஒரு 6 ஆண்டுகளாக ராஜாவும் இல்லை. என்ன இல்லை? வார்த்தை இல்லை, ராஜாவும் இல்லை. நினச்சி பாருங்கள் அந்த ஜனங்களோட நிலைமை. ராஜா வேணும்னு கேட்டது யாரு? ஜனங்க தான் கேட்டாங்க. இப்போ ராஜா இல்லைன்னு இப்போ மற்ற ராஜாக்களுக்கு கீழே இவங்க இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது நம்ம ஆள் ராஜாவாக இருந்தால் ஹாப்பி, மற்றவங்க நம்மளை ஆளும்போது எப்படி தான் இருக்கும்? ரோமருடைய, நீங்கள் நல்லா பார்த்து ஏசு கிறிஸ்து நாட்களில் பார்த்தீங்கன்னா ரோமர் தான் அங்கே என்ன பண்ணாங்க? யார் தான் ராஜான்னாங்க? உங்கள் ராஜாவான இல்லை, எனக்கு யார் தான் ராஜா? ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லைன்ட்டாங்க. சரி, அப்போ மற்ற ஜனங்களுடைய ஆளுகை கீழே இருந்தாங்க. அப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு கம்பீரம், என்ன பாருங்கள், ஒரு கம்பீரம் இல்லை. ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இருக்கார் ராஜா. இப்போ யார் இருக்கிறதாங்க? இப்போ இஸ்ரேல் தேசத்தில் யார் ராஜாவாக இருக்கிறது? பெஞ்சமின்
நெத்தன்யாகு. சரிங்களா, இப்போ இருக்கார். அது எப்போ? இப்போ சமீபமாய் சுதந்திரம் பெற்ற பிறகு சில ராஜாக்கள் தோன்றினாங்க. அதில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தான் ராஜா. சரிங்களா, இப்போ அவங்களுக்காக யுத்தங்கள் நடத்துகிறாரு. அவங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறாரு. அந்த நாட்களில் இல்லை. அப்போ ராஜாவும் இல்லை, வார்த்தையும் இல்லை. என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில் இது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. வசனம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஏசு ராஜா நமக்கு இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. ஆமென். சரி, இப்படி இருந்துச்சு. நம்ம சின்ன ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். ஏசப்பாவும் அவருடைய வார்த்தை நம்ம இல்லைன்னா நம்ம கலங்கிடுவோம் என்பது ஒரு சாட்சியை நம்ம பார்க்கலாம். அந்த நாட்டில் அந்த ஜனங்கள் கலங்கினாங்க. அதே போல் அதுக்கு முன்னாடி ராஜாவாகிய ஒருத்தர் ராஜாவே கலங்கினார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசனங்களாவது மறு உத்தரவு அருளவில்லை. இப்ப நல்லா பாருங்களேன், மறு உத்தரவு அருளவில்லை என்றன சவுலுக்கு என்ன வந்துடுச்சு? என்ன வந்துடுச்சு? பயம். எப்பயுமே பாருங்க, தேவ வார்த்தை உன் வாழ்க்கையில் இருந்தா நீ தைரியமா இருப்ப. உனக்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்தாதான் நீ ஸ்ட்ராங். அது ராஜாவா இருந்தாலும் சரி. ராஜாவுக்கே இந்த நிலைமை என்ன? நம்ம ராஜா தான், சொல்லுங்க. நான் ராஜாவும் ஆசாரமா இருக்கிறோம். நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென் இல்லைங்களா? அவர் ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. ஆமென் இல்லை? நம்ம ராஜாக்கள்னா இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜா. சரி, இப்போ இந்த சவுல் என்கிற ராஜா பார்த்தீங்கன்னா முதல் இஸ்ரவேல் ராஜா அவர் தான். சரி, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவரோட ஆண்டு எப்படி பேசுவாராம்? முதல்ல சொப்பனத்தில் பேசுவா. சரி, நீங்கள் ஒரு வார்த்தை வரும், யார் கூட சொப்பனத்தில் பேசுவார் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொப்பனத்தில் பேசுனது யார் கூட? தப்பாக சொல்கிறீங்க பாருங்க. நீங்கள் அபிமெலேக் கூட பேசினார். அபிமெலேக் கிட்ட நீ சாரால கூட்டுருக்க படவா பின்னிடுவேன் அனுப்பிவிடு அப்படின்னு அபிமெலேக் கிட்ட பேசினாரா இல்லைங்களா? நமக்கு பாயிண்ட் நச்சுன்னு பிடிக்கணும். சரிங்களா, நச்சுன்னு பிடிக்கணும். ரைட். சரி, அதுக்கப்புறம் யோசேப்பு கிட்ட பேசினார். சரிங்களா, யோசேப்பு சொப்பனத்தில். ரைட். லாபானோடு பேசினார். கரெக்டா? லாபானோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், ஆபிரகாமோடு கூட பேசினார். அயர்ந்த நித்திரை வந்து ஆபிரகாம் பேசினார், இப்படி பேசினார். ஆனால் முதல் பேசுறது யார் கூடனா இங்கே நம்ம முதல்ல ஆபிரகாமோடு தான் பேசுகிறார். கரெக்ட். ஏன்னா 15ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆபிரகாமோடு பேசுகிறார். அயர்ந்த நித்திரை வந்த பொழுது கர்த்தர் அந்த உடன்படிக்கையை குறித்து அங்கே காண்பிக்கார். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சொப்பனத்தில் பேசுவாராம். இப்போ சொப்பனத்துலேயும் பேசலை. ரெண்டாவது ஊரிமனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊரிமன் என்னது? ஊரிமை அப்படி என்னது? ஏதோ ஒன்று நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நமக்கு தேவையெல்லாம் ஒன்லி பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் போதும். பிளெஸ்ஸிங்கை வாங்கிறதுக்கு காரணமே பைபிள் தாங்க. நீ முதல்ல தேவனை தேடும்போது, வார்த்தை தேடும்போது வாள் தானாக வரும். நீ வாழை பிடிக்காத. எதை பிடிக்கணும்? மோசே கிட்ட எதை பிடிக்க சொன்னார்? பாம்பு தலையை பிடினார். நீ தலையை பிடி, வாள் ஒன்றும் செய்யாது. வாள் தானாக பின்னாடி வரும். நீ இயேசுவை பிடி. இந்த உலகத்தில் அவர் தான் எல்லாம் படைத்தார். அது தானாக வரப்போகுது. நம்பி அதை தேடி ஓடணும். அதை தேடி ஓடணுன்னா நீ தேவ கிருபையை இழந்து போயிடுவேன். ஆனால் நீ தேவ கிருபையை தேடி ஓடணுன்னா அந்த வாள் தானாக பின்னாடி வந்துடும். இதுதான் ரகசியம். சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ ஊரிம் அப்படின்னா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து தேவனிடத்துக்குள்ள உள்ள போய் கேட்பார், விசாரிப்பார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அப்புறம் ரெபேக்கா கர்த்தரை விசாரித்தாங்க. அப்படின்னா அந்த நாட்களில் பிரதான ஆசிரியர் இருந்தாங்க. சரி, ரெபேக்கால யார்கிட்ட விசாரித்தாங்க? மெல்கிசேதேக்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரின்னு சொல்லப்பட்டு 2 கல் இருக்கும். ஒரு வெள்ளை கல், ஒரு கருப்பு கல். ஊரிம் அப்படின்னா வெள்ளை கல், தும்மிம் அப்படின்னா கருப்பு கல். இந்த கல்லை பிரதான ஆசிரியர் உள்ளே வச்சுட்டு தேவனிடத்தில் போய் கேட்பார். ஆண்டவரே இந்த மாதிரி சவுல் கேட்குறான், யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா? பெலிஸ்தரை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு கேட்குறாரு. உள்ளே போயிட்டு கேட்குறாரு. இப்போ இவர் கேட்டுன்னு தான் சொல்லுவார். உள்ளே போயிட்டு வரும்போது வெள்ளை கல் பிரகாசமாக இருந்துச்சுன்னா நோ,
வெள்ளை கலர் பிரகாசமாக இருந்துச்சுன்னா நோ, கருப்பு கலர் பிரகாசமாக இருந்துச்சுன்னா எஸ்ஸா. சரி, சில காரியங்கள் இருக்குது சரிங்களா. அப்படி பதில் கொடுப்பாராம். எது பிரகாசமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம், போகக்கூடாது, ஒப்பு கொடுப்பார், ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு அந்த ஊரிம் தும்மிம்னால பேசினார். அதுக்கப்புறமா அந்த ஊரிம் தும்மிம்லாம் ஓரம் வச்சுட்டாங்க. தீர்க்க தரிசிகளோடு கர்த்தர் பேசினார். சாமுவேலை கொண்டு பேசினார். இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசிகள் அப்படியே வந்தாங்க. பெண் தீர்க்க தரிசி யார் பைபிளில்? யார்? தெபோரா, நியாயாதிபதி தீர்க்க தரிசி சரிங்களா. அப்படியா இருந்தாங்க. தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார். இப்போ ஒரு பதிலும் இல்லை. யாருக்கு? இவருக்கு உடனே பயம் வந்துடுச்சு. யாருக்கு? சவுலுக்கு பயம் வந்துடுச்சு. நீங்கள் அதுக்கு அடுத்த சொல்ல பார்ப்பீங்க. சவுலு பயந்து போய் எங்கே போவார்? குறி சொல்கிற பெண்ணை தேடி போகிறாரு. இன்றைக்கி தேவனிடத்துலேருந்து வார்த்தை வரலன்னா ஜனங்க என்ன மாயிடுறாங்க? அவங்களுக்கு ஆறுது வரனா வேறு இடத்துக்கு ஓடி போயிடுறாங்க. நெவர். கர்த்தருக்காய் காத்துரு. ஒருவேளை அவர் காத்திருந்தாருன்னா கர்த்தர் ஏதோ ஒரு வழி செஞ்சுருப்பார். ஆமேனே இல்லைங்களா? ஏன்னா அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவர். அதை அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அப்போ தேவ வார்த்தை இல்லைன்னு சவுலுக்குள்ளே ஒரு கலக்கம். அல்லே லூயா. அப்போ 400 வருஷமாக தேவ வார்த்தை இல்லை. அப்போ எங்கே என்ன வந்திருக்கோம்? கலக்கம் வந்திருக்கோம். 400 வருஷமாக ஒரு கலக்கம். வசனம் இல்லை, தீர்க்கதரிசி மூலிமா ஆண்டவர் பேசலை, சத்தியம் இல்லை. அப்போ ஜனங்கள்லாம் எப்படி போயிட்டுருப்பாங்க? சீர்கேட்டிருப்பாங்க. சீர்கெட்டு போய் தன்னுடைய இஷ்டத்துக்கு பிரகாரமாக நடந்துட்டு அப்படி போயிட்டாங்க. இப்போ கர்த்தரை விட்டு வழி விலகிட்டாங்க. கர்த்தரும் பேசவே இல்லை. எத்தனை வருஷம்? அப்போ அவ்வளோ கடினமுள்ள ஆண்டவராக நினைக்கிறீங்களா? இல்லை. கர்த்தர் சிலவற்றிற்கு காலத்தை நியமித்திருப்பார். எப்படி இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்களோ அப்படி சில காலகட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார் அவர் சந்திப்பதற்கு. எப்படி எகிப்தில் சந்தித்தாரோ அப்படி எருசலேமில் மீண்டும் சந்தித்தார். அங்கே மோசையை கொண்டு சந்தித்தார். இங்கே உன்னத தேவனை இறங்கி வந்து சந்தித்தார். அல்லே லூயா. சரி, அடுத்ததாக இன்னொரு சாட்சி பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? அபூர்வமாய் இருந்தது. வசனம் இல்லை, கர்த்தர் அப்படி இல்லைன்னா பேசல. ஆண்டவர் ஏன் பேசல? எதுக்காக பேசலன்னா கோபம் ஆண்டவருக்கு. யார் மேலே கோபம்? அந்த ஏலி மேலேயும் இந்த ஜனங்கள் மேலேயும் ஏலியுடைய பசங்க மேலேயும் கோபம். பேசவே இல்லை. ஆண்டவர் பேசவே இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கர்த்தர் பேச மாட்டார். நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே போகலை? ஏன் என்ன பாருங்க, சில பேருக்கு வார்த்தை தொடப்படும், சில பேருக்கு எத்தனை நாள் கேட்டாலும் வார்த்தை தொடாமலே இருக்கும். அதுக்கு காரணம் தெரியுமா? நமக்குள்ளே ஏதோ ஒரு குறைவு. சில பேருக்கு மிராக்கள் உடனே நடக்கும், சில பேருக்கு நடக்காமலே இருக்கும். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு குறைவு நமக்கும் தேவனுக்கும் இடையே நிற்கும். அது என்னவென்று நம்ம கேட்கணும். ஆண்டவரே என்ன என்ன என்னன்னு கேட்கும்போது தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசி அப்படியே விட்டுறல, அதை சரி செய்வார். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தோன்னா, என்ன ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது என்ன அப்படி கேட்டீங்கன்னா, ஆண்டு கூட தெளிவாக பேசுறாரு. உனக்குள்ளே ஏதோ ஒரு குறைவு தேவனுக்கும் உனக்கும் நடுவாய் வந்து நிற்குது. அதை எடுத்து போட நீ வழியை தேடு. தேவனை விட ஒருவேளை நீ அதிகமாக எதையா தேடுறியா? தேடாத, கர்த்தரை தேடு. மீதெல்லாம் உன் பின்னாடி வரப்போகுது. ராஜாவை தேடு. வசனம் சொல்லு. இப்போ பாட்டு பாடும், எனக்காய் எதுக்கு ஜீவன் விட்டாரு? உன் கூட இருக்க. நீயோ அவர் உன் கூட இருக்காதபடிக்கு தள்ளி விடுற. தேவ கிரியை செய்யாம பிசாசின் கிரியைகளை பிடித்து கொண்டா தேவன் இருக்க மாட்டார் கூட. யார் தான் இருப்பாங்க பக்கத்தில்? பிசாசு வந்து உட்காந்துக்குவான். அவன் வந்தானா ராங் கைடன்ஸ்,
உன்னை அழிக்கவும் கொல்லவும் தர வேறு எதுக்கும் வர மாட்டான். ஆமென். சரி, வந்துடலாம். இப்போ அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு, பிரதியட்சியமான வசனமும் இல்லை, தரிசனமும் இல்லை. தரிசனம் எடுத்துங்களா, கர்த்தர் பேசுவாருங்க. கர்த்தர் அப்படியே வந்து பேசுவார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பேசுறது கர்த்தரான்னு யோசிக்கணும். முதல்ல பிசாசும் வந்து பேசுவானா பேச மாட்டான், பொய்யின் ஆவி. ஆண் உனக்கு சொல்லுமா, நான் போய் உனக்கு போதனை செய்கிறேன், எப்படின்னா பொய்யினால போ அப்படின்னு போகிறான். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், வசனம் சத்தியம் உள்ளதென்று இருக்குதா, அப்போ தான் கர்த்தர் பேசுகிறார். அவனுக்கும் வசனம் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு வேணால் தெரியாது, உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அவனெல்லாம் தெரியும். ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்டவன் நீங்களே ஏமாத்துறான். அவனுக்கு உங்களாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் அவன். ரொம்ப ஜாக்கிரதை. பிசாசை வந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா எப்படி எதிர்த்து நிற்பீங்க? வசனம் இருக்கணும், வசனன்ற பட்டயம் இருக்கணும், இல்லைன்னா உங்களை தட்டிட்டு போயிட்டே இருப்பான் அவன். ஆண்டவருக்கே டஃப் கொடுத்தவன் எந்த சூழ்நிலை பார்த்து காயை நவுத்துவான். நீ எதில் வீக்கோ அங்கே அடிப்பான் உன்னை. எது தெரியுமா? நீ விழுவதற்காக. ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரதியட்சமான வார்த்தையில் தரிசனமே இல்லை. நல்லா பாருங்கள், நம்மளுடைய வீக்னஸ்ஸு நம்மளை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். நீ எதில் மயங்குவ, நீ எதை காமிச்சா தலை ஆட்டுவேன்னு நல்லா அவன் தெரியும். ஏன்னா வலது பக்கத்தில் ஆண்டு இருக்காருனா இடது பக்கத்தில் அவன் இருப்பான். இவன் நமக்கு துணை செய்வார்னா இவன் கவுக்க பார்ப்பான். சரிங்களா? நல்லா தெளிவாக இருக்கணும். கர்த்தருக்கு மாத்திரம் செவி கொடுங்க. இப்படி செவி கொடுத்தீங்க விழுந்து போச்சு. பாட்டு பாடணும். உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகம் பளபளப்பாக இருக்கும், மாம்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும். மாம்சம் எப்படி அழியுமோ, மாம்சம் எப்படி அழுகி போகுமோ அப்படியே அழிஞ்சிடும். ஆனால் ஆவி தான் தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். அதுக்கு அழிவு இல்லை, அழியாதை சொந்தத்துக் கொள்வோம். ஆமென். சரி, அழிவுள்ளதை அல்ல, அழியாததை. ஆமென். சரி, இப்போ ஏன் நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்ல தேவை. அதே 1 சாமுவேலில் 2:27-30 நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. ஏன் அப்படி நான் பேசுகிறேன்னா, ஆண்டவர் ஏலிக்கிட்ட, ஏலி தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்திலே ஏபோத் தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாஸ்துசாலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். அதனால கொழுக்கு பண்ணிட்டார். நல்லா என்ன பண்ணிட்டாரு? கொழுக்கு பண்ணிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொழுத்து போய் தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணல, கொழுப்பேறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்போ இதெல்லாம் வந்து அவர் சொல்கிற ரீசன். சரிங்களா? ஒரு மனுஷன் வந்து சொல்கிறாரு. அப்போ ஏலி கூட கர்த்தர் பேசல, யார் கூட பேசியிருக்காரு? ஏன்னா ஏலி தாங்க பிரதான ஆசாரியன். ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு மனுஷன், யாரோ ஒரு மனுஷன் ஆண்டு பேச வைப்பார். சரிங்களா? ரைட், கர்த்தர் நல்லவர். சரிங்க, வந்துடலாம். 1 சாமுவேல் 4:21-22 வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கோபேத் என்று பெயரிட்டாள். என்ன பெயரிச்சாங்க? இக்கோபேத் என்று. சரி, அடுத்த வருஷம் அப்படி வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். இப்ப தேவனுடைய பெட்டினது வார்த்தை. அந்த பெட்டிக்குள்ள கற்பலைகள் இருக்கு. யார் எடுத்துட்டாங்க? அதை
பெலிஸ்தங்க தூக்கி போயிட்டாங்க. பெலிஸ்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த அம்மா சொல்லுது, தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு பெட்டி பிடிபட்டு போச்சு, அப்போ மகிமை போயிடுச்சு. நீங்கள் நான் உங்கள் ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்கள் தெளிவாயிடணும். மகிமைன்னா என்ன? மகிமையின் மேகமாக, அப்படி மப்பா தெரியுதா மகிமை? மப்பா இருக்கு. இங்கிலீஷில் என்னது? க்ளோரி. க்ளோரி. க்ளோரி என்ன பண்ணுவோம் நீங்கள்? க்ளோரி அப்படின்னுவாங்க. உடனே நீங்கள் நினச்சிக்குவீங்க ஏதோ ஒரு மேகம் ஏதோ ஒன்று இறங்க போது நினச்சிருக்கீங்களா? சரி பேர் க்ளோரி இருக்குல்ல, மகிமை தாங்க. தமிழில் மகிமை, மகிமை தான். இங்கிலீஷில் க்ளோரி. எத்தனை பேருக்கு க்ளோரி இருக்குது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு? இப்போ க்ளோரி இருக்கா இல்லைன்னு இப்போ சொல்லிடுறேன். பேரில் மாத்திரம் க்ளோரி இல்லை. க்ளோரின்னா என்ன தெரியுமா? இப்போ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சான். ஏன் போயிடுச்சுன்னா தேவ வார்த்தை பிடிபட்டு போனதால. தேவ வார்த்தை இஸ்ரவேலை விட்டு அங்கே பெலிஸ்தேர் தேசத்துக்கு போன உடனே போயிடுச்சான். அப்போ நல்லா நினச்சி பாருங்க, நமக்குள்ள தேவ வார்த்தை இல்லைன்னா சரி மகிமை இல்லை. மகிமைன்னா என்ன? மகிமை என்றால் என்ன? இன்னைக்கு அதை பார்க்க போறீங்க. ஏன்னா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை எப்படி பார்ப்பீங்க? ஆண்டு சொன்னார்ல, நீ விசுவாசினா தேவ மகிமையை பார்ப்ப. இப்போ அங்கே மகிமை இல்லை. இஸ்ரேல் என்ன இல்லை? மகிமை இல்லை. 400 வருஷமாக மகிமை இல்லை. ஏன்னா வார்த்தை இல்லை, கலங்கி போயிருக்காங்க எல்லாமே. ராஜா இல்லை, ராஜாவுடைய ரட்சிப்பு இல்லை. இப்போ மகிமைக்கு வந்துடுறான். சொல்கிறாங்க ஏலியுடைய மருமக மாமா செத்து போனதால மகிமை போச்சுன்னு சொல்ல, புருஷன் செத்து போனதால மகிமை போச்சுன்னு சொல்ல. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடி மகிமை போச்சான். ஆமென். சரி வந்துடலாம். இப்போ யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தார்லும் என்றார். இப்போ மோசே கேட்கிறார், நான் கேட்குற மாதிரி. உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல, உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்தார்லும். எங்களுக்கு இருக்கா? எனக்கு. நல்லா படிங்க சரிங்களா? யார் காமிக்கணுமா? எனக்கு. ஏடா மோசே, உன்னை தலைவனாக ஏற்படுத்தின, ஆடுக்கு பின்னாடி இருந்த ஓரே மலையில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த, சீனாய் மலையில், 2 ஒன்று தான் போட்டுறேன் போல் இருக்கு இன்னைக்கு. சரி ரைட். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த உன்னை நான் அழைத்து ராஜாவுக்கே தண்ணி காட்ட வச்சேன். அவன் பெரிய ராஜாவாக இருந்த பெரிய இருந்த உன்னை அவனுக்கு தேவனாக்குனேன், உன் அண்ணனை அவனுக்கு தீர்க்க தரிசி ஆக்குனேன். ஆமென் அப்படின்னு தண்ணி காட்ட வச்சார். இப்போ இந்த மோசே கேட்காரு, உங்க மகிமையை எனக்கு காண்பித்தார்லும் என்றான். எனக்கு ஒரு கேள்வி வந்துடுச்சு. அதான் மேகம் அங்கே இருக்கு, பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவளை விட்டு விலகாமல் இருந்தது. ஆமெனா இல்லைங்களா? பின்ன என்னத்தை கேட்குறாரு மோசே? அப்போ வாசிங்க, அடுத்து வாசிங்க. அடுத்த வாசனம் 33:19 வாசிங்க. அதற்கு அவர் என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு ஒரு மனுஷனுடைய கண்டு உயிரோடு இருந்ததுல இருக்குல்ல, அது அதற்கா நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். எப்படி கூடாதா? உயிரோடு இருக்க கூடாது என்றார். இப்ப மகிமையை கேட்பீங்களா நீங்க? மகிமை பார்த்தா செத்து போயிடுவோம். மகிமை கேட்பீங்களா? சரி. ஆனால் மகிமை என்ன என்பதை ஆக்சுவலாக அந்த மகிமை என்பது வந்து ஏதோ ஒன்று நம்ம இமேஜின் பண்ணுறது அல்ல. மகிமை என்பது தேவனுடைய குணாதிசயம். சொல்லுங்க, மகிமை என்பது தேவனுடைய குணாதிசயம். நல்லா நீங்கள் மைண்டில் ஏற்றணும் இதை. மகிமை என்பது என்னென்னா ஏதோ நீங்கள் இமேஜின் பண்ணுற மாதிரி ஒரு மேகமோ ஒரு நெருப்போ அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய கேரக்டர், குணாதிசயம். இப்போ மகிமையை காமினார் ஆண்டவர், சொல்றாரு உன்னை மறைச்சி நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வாசிங்க இப்போ யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது, இப்ப மகிமையாய் பாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது
அவர் அவர் கர்த்தர் 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 இரக்கமும் இருங்க, 2 வாட்டி ஏன் கர்த்தர் சொன்னாரு? ஒரு வாட்டி சொன்னா லேட்டு, 2 வாட்டி சொன்னா ஸ்பீடு. ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளை மேல் கை போடாதே. ஃபாஸ்டா சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க. கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் 1, கிருபையும் 2, நீடிய சாந்தமும் 3, மகா தயவும் 4, சத்தியமுள்ள தேவன் 5. இதுதான் மகிமை. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க, எது மகிமை? இரக்கமும் இரக்கமும் கிருபையும் கிருபையும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். சத்தியமுள்ள தேவன். இந்த 5 தான் மகிமை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே கேட்டதை ஆண்டு வெளிப்படுத்தினாரா? ஆமென். மகிமை வெளிப்படுத்தினாரா? கர்த்தர் கர்த்தர் உங்க மகிமை காமினா. மகிமை வந்து இப்படி கண்ணில் பார்க்குறதுலப்பா வாசனம். இரக்கம். நான் கிருபை உள்ளவர், ஆமென். நான் இரக்கம் உள்ளவர், நான் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த மகா தய உள்ளவர், சத்தியம் உள்ளவர் அப்படின்னு தான். இதுதான் அவருடைய கேரக்டர். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க சினிமா டைலாக்லாம், என் கேரக்டரு இப்படி தான் நம்ம ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஏசப்பாவை புரிஞ்சிக்கவே இல்லை இது வரைக்கும் நிறைய பேர். புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இப்போ மகிமை அப்படின்னா முதல்ல வாசிங்க. மகிமை என்னது? இரக்கமும் இரக்கமும் கிருபையும் கிருபையும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். இந்த 5ம் அந்த 400 வருஷத்துல இல்லை. ஆமென். அவங்களுக்கு கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை, சத்தியம் இல்ல. சத்தியம் இல்லை. ஆமென். அங்கே எப்படி பொலக்காடி அடித்தாங்களோ செங்கல் சுடும்போது, பொலக்காடி தெரியுமா? அந்த செங்கல் சுட்டாங்களே எகிப்தில், பிச்சு போட்டாங்க அங்கே அடி. அவங்க வாழ்க்கையே கசப்பாயிடுச்சான். அப்போ இந்த இரக்கம் கிருபை எதுவுமே இல்லை அங்கே. 400 வருஷமாக தேவ சத்தியம் இல்லை. அப்போ ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா பயந்து பயந்து வாழ ஆரம்பித்தாங்க. எந்த நேரத்தில் என்ன சம்பவிக்குமோ, என்ன ஆகுமோ, ஏது நடக்குமோ. இப்போ நல்லா ஒன்று பார்த்துக்கோங்க. நீ தேவனுடைய மறைவில் இருக்கிறன்னா, உன்னதமான மறைவில் இருக்கிறனா, சர்வ வளோடு நீ நில தங்குனா, அந்த 91ஆம் சங்கீதம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். நீ அவர் மறைவில் அவர் நிழல் இல்லைன்னா, நீ இல்லைன்னா அவரை விட்டு போயிடுவார். அப்படி தான் போயிட்டார். சரி, இந்த மல்கியா புஸ்தகத்தில் சில காரியங்களை திட்டுறாங்க. ஏன் அந்த அந்த அதுக்கப்புறம் இதுதான் அவங்க காரணம், தேவன் அவர்களை விட்டு விலக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் மகிமை என்னது. இரக்கமும் மகிமை என்ன இதுதான். நீங்கள் யாருன்னா கேட்டால் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏசப்பா இப்படிப்பட்டவர். ஆமென். இரக்கமும் நியாயம் தீர்க்கும் போது நான் உங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் சொன்ன வார்த்தையை உன் நியாயம் தீர்க்கும்னு சொன்னார். ஆமென். சொன்னாருங்களா? ஆமென். நான் உன் நியாயம் தீர்க்க முடியாது, நான் கிருபை. சத்தியம் மறுபக்கம் இருக்குல்ல, சத்தியம் தான் உங்களுக்கு நியாயம் தீர்க்கும் அப்படின்றாரு. ரைட். ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த மல்கியா புஸ்தகத்தில் இந்த 400 ஆண்டுகள் இடைப்படுவதற்கு முன்பதாக மல்கியா தீர்க்கதரிசி அவங்கள சுட்டி காண்பித்த காரணங்கள் தெரியுங்களா? ஒருவேளை அவை இந்த காரணங்கள் நமக்குள்ளே இருந்தால், இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இருந்தால், இயேசு நாமத்தினால அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் பேசணும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும், ஆண்டவரே. ஆமென். அதற்கு தடையாக என்ன இருந்தால் கர்த்தாவை நீங்கள் எடுத்து போடுங்க. சரி, 1 அந்த 400 ஆண்டுகளுக்கு காரணம் மாய்மாலம். என்ன இருந்துச்சா? மாயமாலம். அந்த ஆசாரிகள் மாய்மாலம் பண்ணாங்களாம், ஜனங்கள் மாய்மாலம் பண்ணாங்களாம். இந்த மல்கியா தீர்க்கதரிசி கண்டிக்கிறாரு. நீங்கள் வாசிச்சிங்கன்னா இருக்கும் 1-2 அதிகாரத்தில் நல்லா திட்டுறாரு. எதுக்காக திட்டுறாரு ஜனங்களை? நல்லா பாருங்க. கிறிஸ்துவின் பிறப்புக்கும் அந்த மல்கியா புஸ்தகத்துக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்கு? 400 ஆண்டுகள். தேவன் மொத்தமாக விலக காரணமே என்னன்னா, இந்த காரியங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இருந்ததால கர்த்தருடைய மகிமை அங்கே இல்லை. ஒருவேளை தேவ பிள்ளைகளை நமக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவங்க எடுத்து போடுங்க, பிரயாசப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். 1 மாய்மாலம்,
ரெண்டாவது நேர்மையின்மை, நேர்மை இல்லை. மூணாவது கலப்பு மனம். நாலாவது திருமண முறிவு. அஞ்சாவது வெறும் சடங்குகள் கொண்ட ஆராதனை. வெறும் சடங்கு, கர்த்தரில் ஆராதிப்பாங்க, அங்கே ஜக ஜக ஜகன்னு இருக்கும், ஆனால் கர்த்தரே ஹீரோவே இருக்க மாட்டார். சரிங்களா? என்னது? வெறும் சடங்குகள் கொண்ட ஆராதனை. அடுத்தது பொறாமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, பொறாமையா? பொறாமை வந்து எலும்பு உருக்கி நம்மளை நிம்மதியாக தூங்கல, தெரியுமா? மாம்சத்தின் கிரியைகளில் அந்த பொறாமையும் ஒன்று. நான் என்ன சொல்றேன்னா, பொறாமன்றது பிசாசுடைய வேலை. தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்து பொறாமை படித்து பிசாஸ் அவருக்கு மேலாக நான் போவேன் சொல்லு. இதெல்லாம் வந்து அவனுடைய கிரியைகள். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல. இதனால தான் தேவன் அங்கே விட்டு விலகினார். சொல்லுங்கள். ஒன்று மாய்மாலம். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே, நான் நடிக்கக்கூடாது. ஆண்டவரே, என்ன பண்ணக்கூடாது? நடிக்கக்கூடாது. ஆண்டவரே, பக்தியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு உள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெடிக்காத பட்டாசாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படி சொல்லு. ரெண்டாவது நேர்மையாக இருக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் கூட இருக்கிறவங்க கூட நேர்மையாக இருக்கணும், என் குடும்பத்தில் நேர்மையாக இருக்கணும், என் சொந்த பந்தங்கிட்ட நேர்மையாக இருக்கணும், எல்லாருக்கும் நேர்மையாக இருக்கணும். ஆண்டவரே. ரெண்டு. மூணாவது கலப்பு திருமணம். இன்றைக்கி அது ஆயிடுச்சு. சரி, ஒன்றே ஒன்று செய்யுங்க. முடிந்தால் ஜெபித்து அந்த நபரை தேவனுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆமென். நம்மளால் முடியாது, தேவனால் முடியும். நாலாவது திருமண முறிவு. இதெல்லாம் அங்கே நடந்துச்சுங்க. அதான் அங்கே கோவப்பட்டு ஆண்டவர் மௌனமாக இருந்ததுக்கு. அப்புறம் வெறும் சடங்கு கொண்ட ஆராதனை. கை கழுவுறது, கால் கழுவுறது, கடைக்கு போட்டு அப்படி சாப்பிட்றது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையான் திட்டினார் அவங்கள பார்த்து. யார? ஏன்னா கையை கழுவுற, காலை கழுவுற, முதல்ல உன் இருதயத்தை கழுவுடா அப்படின்னு திட்டினார். உள்ளே வந்து நிறைய இருக்கும் பொறாமலாம். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆனால் உள்ளே பார்த்தா வேறு இருக்கும். நான் காமனாக சொல்கிறேங்க, பெரிய பெரிய டினாமினேஷன் போன கூட இதுதான் கதை. மேலே பிரைஸ் லார்ட், உள்ள அதுக்கு பேர் தானே இது முதல் சொன்ன மாய்மாலம். சரி, ஏன் இதெல்லாம் அந்த கர்த்தர் வெறுக்கிற காரியமாக இருந்துச்சு. குர்பான் காணிக்கையை வாங்கிட்டு அவங்க இஷ்டத்தை வந்து சொன்னாங்க. ஆண்டவர் திட்டினார். நீ ஒற்றதளத்திலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் வாங்குற, நீதியும் நியாயத்தையும் விட்டுட்ட, நீ இதையும் செய்ய அதையும் விட்டுடாது அப்படின்னாரு. அதை விட்டுட்டாங்க. சரிங்களா? நிறைய காரியங்கள் நடந்தப்போ அப்போ இதெல்லாம் வந்து அவர் கோவப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா மேலே பொறாமப்பட்டாங்களா இல்லைங்களா? இப்படியே இவன் செஞ்சுட்டு போகிறானே, விட்டால் என்ன ஆகும்? நம்ம பதவி போயிடும். ரோமர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை அடிப்பாங்க மறுபடியும். இப்படி பண்ணால் எப்படி? ஏன்னா அவர் ராஜான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே. புரிதலைங்களா? அப்போ அவர் மேலே பொறாமை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? நம்ம எல்லாருக்காக அவர் ஒரு மறிப்பது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. நீங்கள் நினச்சிக்கிங்க ஒரு அவங்களுக்கு யாருக்கு? நம்ம நல்லவங்க. சொல்லுங்க, நான் நல்லவன். நம்மள நல்லவங்க. சரிங்க, நான் எனக்கு இல்லை மாய்மாலை இல்லை, நேர்மையின்மை இல்லை, நேர்மையின்மை இல்லை, எதுவுமே இல்லை, சடங்கு இல்லை, சடங்காக இல்லை, பொறாமையில் எதுவுமே. நான்லாம் இப்படி ஏசப்பா மாதிரி. சொல்லுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் இந்த ஸ்ரீலங்கா தாண்டி கடலுக்குள்ளே இருக்கிறவங்க, அப்படி தீவு தாண்டி அங்கே அவங்களும் சொல்கிறேன், ஆப்பிரிக்காக்காரங்கள, அமெரிக்காக்காரங்க. நம்மளாம் தங்க கட்டிங்களே, முத்துங்க, வைரங்க. நீங்கள் உங்களுக்குலாம் அந்த இருக்கா? உங்களுக்கு யார் சொன்னது? நான் சொல்கிறது தான். அங்கே அப்படி நேராக நெத்தனியாக ஒரு கோடு போட்டு காமிச்சார். இஸ்ரேலுக்கும் நமக்கும் ஒரு கோடு போட்டு காமிச்சார். நம்மளாம் யார் தங்க கட்டி? சொல்லுங்கள். நான் தங்க கட்டி. நம்மளாம் தங்க கட்டிங்க. நமக்குள்ளே அதெல்லாம் கிடையாது. சில பேர்லாம் முழிக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. அது இருக்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, எப்படி ஏலிக்கிட்ட ஒரு ஒரு மனுஷன் வந்து பேசுகிறானோ அப்படி கர்த்தர் பேசுவார். ஆமென். அப்போ இந்த 400 வருஷமாக என்ன இல்லை, வார்த்தையே இல்லை.
வார்த்தை இல்லை. அப்புறம் தான் அந்த அந்த நீங்கள் மல்கியா 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோவான்சன் அனுப்புகிறாரு. யோவான்சன் அனுப்பி பேச வைக்கிறாரு. சரி ரைட், இப்போ வந்துருங்க, அதை பேச வைக்கிற நம்ம பார்க்குறோம். ஏசாயா 40, இப்போ வந்துருங்க, அப்படியே எட்டுவாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1 இப்போ வாசிங்க, முடிச்சிடலாம், அவ்வளோதான். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமின் பட்சமாய் பேசி, எருசலேமின் பட்சமாய் பேசி, அதன் போர் முடிந்தது என்றும், அதன் போர் முடிந்தது என்றும். என்ன முடிஞ்சான்? போர். நல்லா பாருங்க, 39 இந்த ஏசாயா புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 66 புஸ்தகங்கள் இருக்குல்ல, இது மொத்த பைபிளுக்கும் அடக்கம். 39ஆம் அதிகாரம் வரைக்கும் மல்கியா முடியுதுன்னா 40ஆம் அதிகாரம்னா புதிய ஏற்பாடு மத்தேயு. இதில் யோவான்சனுடைய என்ட்ரியை குறித்து இங்கே பேசியிருப்பார் ஆண்டவர். சரிங்களா? யோவான்சனுடைய என்ட்ரியை குறித்து வாசிங்க. அதன் போர் முடிந்தது என்றும், போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று. எப்படி கொடுத்தாரா? ரெட்டிப்பா கொடுத்தாரா? அந்த 400 வருஷம் வந்து ரெட்டிப்பான். அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். முடிஞ்சு, உனக்கு இத்தனை வருஷத்துல முடிஞ்சு சொல்லிட்டு அடுத்த வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடான சமவாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும். அது வரைக்கும் கர்த்தருடைய மகிமை இல்லை. இப்ப 5ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எப்படி காணுமா? ஏகமாய்னா ஃபாஸ்ட். சரிங்களா? எப்படி காணுமா? ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. 400 வருஷம் கழிச்சு ஒரு 30 வருஷம் போட்டுக்கோங்க. யோவான் ஒரு 30வது வயது, 30வது வயதுல வனாந்தரத்தில் போய் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு. ஏன் அப்படின்னா, இனிமே அவர் பிறந்து வர போறது இல்ல. ஐயா 29 வயசு ரெடியா இருக்காரு. இன்னும் 6 மாசத்துல என்ன போறாரு? யோவான் ஸ்நானனுக்கும் ஏசப்பாக்கும் 6 மாசம் டிஃபரெண்ட். இன்னும் 6 மாசத்துல ராஜா வரப்போறாரு, என்ட்ரி கொடுக்க போறாரு. எங்க ராஜா இல்லையோ, எங்க வார்த்தை இல்லையோ, ராஜாவும் வார்த்தையும் என்ட்ரி கொடுக்க போறாரு. எத்தனை மாசத்துல? இன்னும் 6 மாசத்துல வார்த்தை வருது. வனாந்தரத்துல யோவான் ஸ்நானன் கூப்பிடாரு, கர்த்தருக்கு வழியை. அதுதான் ஏசப்பா கேட்டாரு, எதை பார்க்கறதுக்கு வனாந்தரத்துக்கு ஓடின? அசையும் நாணல பார்க்க போனியா? வனாந்தரத்தில் நாணல் இருக்கும், அப்படி அசைஞ்சிட்டு இருக்கோம் காத்துக்கு. இல்லை வெண் வஸ்திரம் தரித்திருக்கோம், மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கு பார்க்க போனியா? எது பார்க்க போன வனாந்தரத்துக்கு? வனாந்தரம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வனாந்தரம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியாது வனாந்தரம்னா என்னன்னு. சொல்லுங்க, வனாந்தரம் என்னது? ரைட், இதுதான் நமக்கு தெரியும். வனாந்தரம்னா பாலைவனம். கரெக்ட், உண்மை. வனாந்தரம்னா பாலைவனம். இப்போ பாலைவனம் நமக்கு இது தெரியுதுன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நல்லா ஒன்று தெரியும். வனாந்தரம் அப்படின்னா விடுதலை. எகிப்திலிருந்து கர்த்தர் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து வார்த்தை கொடுத்தார். வனாந்தரத்தில் பயணம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். நம்ம வந்து வைல்டர்னஸ் அப்படின்னா நம்ம வறண்ட நிலம் அப்படி நினைக்கிறோம். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது வார்த்தை அனுப்பியிருக்கிறாரு, ரட்சிப்பு நடக்க போகுது. அதான் கேட்டேன், எதை பார்க்கறதுக்கு நீ வனாந்தரத்துக்கு போன? அசைகிற நானில் பார்க்க போனியா? இல்லை மெல்லிய வஸ்திரம் தடுத்துருக்கிற பார்க்க போனியா? மெல்லிய வஸ்திரம்னா யார் போட்டுக்கிறது? ராஜா போட்டுக்கிற வஸ்திரம். ராஜா பார்க்க போனியா? இல்லை நானில் பார்க்க போனியா? மெல்லிய வஸ்திரம் தடுத்துக்கிற ராஜா அரண்மனை இருப்பான். எதை பார்க்க போன அப்படின்னு கேட்குறாரு. யோவான் ஸ்நானன் கிட்ட இருக்க வார்த்தையை பார்க்க போனேன்.
கர்த்தர் வரப்போகிறார் என்பதை ஆமென். ஆ, முன்னறிவித்தார். அந்த வசனத்தை கேட்க போனேன். எனக்கு விடுதலை வரப்போகுதுன்னு ஓடினேன். ஆமென். 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 புரிஞ்சுதா இல்லைங்களா? ஆமென். புரியுதா? நோக்கு புரியுதா இல்லையா? கர்த்தர் நல்லவர். சரிங்களா? சரி, இப்போ எத்தனை வரைக்கும் வாசிங்க? எத்தனை வாசிங்க? 5. 5 வரைக்கும் வாசிங்க. வாசிங்க அப்படியே தொடர்ந்து. பின்னும் கூப்பிட்டு பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. சொல் என்று ஒரு சத்தம். யாரை கூப்பிட்டு சொல்லுமா? மனம் திரும்புங்கள், பரலோக பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு நீ கூப்பிட்டு சொல்லு. சத்தம். எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றார். எண்ணத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றான். அதற்கு மாம்சம் எல்லாம் ஆ, புல்லை போலவும் மாம்சம் எல்லாம் என்னதான்? புல்லை போல புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் அதன் மேன்மை எல்லாம் வெயிலின் பூவை போலவும் இருக்கிறது. இருக்கிறது. கர்த்தரின் ஆவி கர்த்தரின் ஆவி அது மேல் உதித்ததும் ஆ, உதித்த போதும் ஆ, புல் உலர்ந்தது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஆ, ஜனம் ஜனமே புல். புல். இது நானே வாசிக்கிறதுங்க. ம், ஜனமே புல். புல் புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. உரைத்தது. என்ன உரைத்ததா? தேவனுடைய வசனம் என்றென்றைக்கு கர்த்தரின் ஆவி அதன் மேலே ஊதும் போது யார் ஊதுனது? கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவியானவர். யார் ஊதுனது? ஆண்டவர்தான். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்கள் மேலே ஊதினாரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. யார் ஊதுனதப்ப? யார் ஊதுனது? ஏசப்பா வந்து ஊதினாரு. வர போறேன், ஊத போறேன், ஊதிட்டாரு. இப்ப நம்ம மேல என்ன இருக்கு? பரிசுத்த ஆவி. என்ன இருக்கு? பரிசுத்த ஆவி, ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த 400 வருஷம் அங்க இருக்கிற கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் எதுக்காகனா, எனக்கு ஒரு ராஜா வேணும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், தேவ வார்த்தை வேணும். ஆனால் ராஜா வந்துட்டாரு. பாட்டு இருக்குல்ல, ஏ பீராத்தா என்னும் பெத்லகேமே யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடம் இருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண நாள் இதுவே. ஆமே. எப்பிராத்தால் தான் இங்கே யார் பிறந்தது? எப்பிரா தான் பெத்லகேம். பெத்லகேம் தான் இயேசு பிறந்தாரு. செம்ம கன்ஃபியூஷன். ஆண்டு பிறந்தப்பலாம் அதுதான் ஆண்டுடைய பிளான். சரிங்களா? அவங்க இருந்தது ஒரு இடத்துல கணக்கு பார்க்க வந்த ஒரு இடத்து பார்க்க வந்தாங்க. அங்கே பிறந்துட்டாரு. மறுபடியும் தூக்கி எங்கே போயிட்டாங்க? அதான் ஆண்டவர். சரிங்களா? ஆண்டுடைய திட்டமே யாருமே புரிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம ஒன்றே ஒன்று புரிஞ்சிட்டோம். சரிங்களா? அந்த இருளனா என்ன 400 வருஷத்தில் அதை புரிஞ்சிட்டோம். ரெண்டாவது, தேவ மகிமைனா என்ன? ஏன் தேவனுடைய மகிமை அவங்கள விட்டு போக காரணம்? 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று ஏலியையும் அவங்க குடும்பத்தையும் சவுலையும் பார்த்தோம். இன்னொன்று நம்மளை அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து அவங்கன்னா அவங்கள விட்டு போகிறீங்க, அவங்க கூட நம்மளை இணைச்சி பார்க்கணும். மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களும் விட்டுட்டிங்கன்னா நம்ம குற்றம் நமக்கு வெளியே தெரியாது. எனக்குள்ளே இது இருக்கா அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போ தேவன் நம்ம கூட இல்லையா அப்படின்னு நம்மளே ரெக்கக்னைஸ் பண்ணி அறிஞ்சு பாவ அறிக்கையிட்டு தேவனை பிடிச்சு கொள்ளலாம். அவர் வந்தார்னா என்னது? வந்தால் என்னது? ஏசு கிறிஸ்து வந்தால் என்னது? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ஒரே ஜாலி தான். அவர் வந்துட்டாருன்னா, அவர் இல்லைன்னா இருள் சுந்தும், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏசப்பாவை முன்ன வைங்க, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. பக்தனாகிய தாவீது சொன்னது போல, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுதாங்க ஆண்டவரே. நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. மகிமைனா என்ன, இருள்னா என்ன, ஏன்
இவைகளெல்லாம் நேரிடும் எனக்கு என் வாழ்க்கையில், அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே, இனி நான் நடக்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. ஆமே. நம்ம வேலைக்கிழமை இதனுடைய கம்பாரிசன் தான், அதனால தான் இன்றைக்கி இந்த செய்தியை எடுத்தேன். இந்த 400 ஆண்டுகளும் கர்த்தர் பேசலை. அதுக்கப்புறம் ஏசப்பாவுடைய முதல் வார்த்தை தெரியுமா? முதல் வார்த்தை மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்து, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. ஏன்னா உலகமும் மாமிசமும் அவங்கள மயக்கி வச்சிருந்துச்சு மனசை. அந்த பக்கம் இருந்து ஏசு பக்கமாய் திருப்புங்கன்னு கேட்டார். ஆமென். ஒரு வேளை நமக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு அதை சரி செய்யுங்க ஆண்டவரே. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவருடைய மகிமை பார்த்தீங்கன்னா அவர் கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். அவர் மாறாதவருங்க. அவர் மாறவே மாட்டார். மாறுவார் இருக்கா? இல்லை, மாறாதவர். மல்கியா 3லயே இருக்கும், அவர் மாறாதவர். அவர் மாறாதவர், விலகாதவர், காக்கிற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் அநேக சபைகள் என்ன இல்லை, சத்தியம் இல்லாத சபையிலெல்லாம் அதுதான் கதி. சத்தியம் சொல்லாத சபையில் என்ன கதி? நல்லா டான்ஸ் இருக்கும், நல்லா பாட்டு இருக்கும், நல்லா கூத்து இருக்கும், எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே என்ன இருக்காது? தேவ மகிமை இருக்காது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது நம்மளை விட உலகத்தான் சூப்பராக செய்வான். நேற்று சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க இங்கே ஜெனிகோ ஸ்கூலில். நம்ம என்ன பண்ணுறது, அவன் பண்ணான் சூப்பராக. இன்னும் பொங்கல் நல்லா பண்ணுவாங்க. அதை பண்ணுறதால இல்லைங்க, வாசனத்தினுடைய வாழணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் தேவனுக்கு பிரியம். இந்த பண்ணுறதெல்லாம் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. நம்மளை விட பாட்டு கூட நம்ம நீங்கள் பயங்கரம் பாட ஆளாக இருக்கிறாங்க. அவ்வளோ வாய்ஸாக நம்மளுக்கு? நான் கேட்குறேன், அவ்வளோ வாய்ஸா? இந்த போன வாரத்தில் திங்கக்கிழமை பாஸ்ட் மீட்டிங் போயிருந்தோம். அவங்க மருமக பாடினாங்க. என்ன வாய்ஸ்ன்றீங்க? கேசட்டு பாடுவாங்களே அந்த மாதிரி வாய்ஸ். அவ்வளோ தாழ்மை கம்முன்னு இருப்பாங்க. போனால் ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம் அப்படின்வாங்க. நான் ஒரு பாட்டை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவங்க இல்லாட்டி அவங்கள கேளுங்க, அம்மா கேளுங்க. ஆல்பம் சாங்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவ்வளோ சாஃப்ட்டு கம்முன்னு இருப்பாங்க. எங்கள் முன்னாடி பின்னாடி எப்படியோ கர்த்தர் அறிவார். நிறைய பேர் வீட்டில் எப்படியோ, வீட்டிலலாம் அப்படி சர்ச்சுக்கு போனால் இப்படி. மகாஜனங்களை ஏமாந்து போவாதீங்க. மேலே பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று இயேசு சொன்னது போல் அவங்க உள்ளே பார்த்தா தான் தெரியும் அவங்க யார் என்று. ஆமாம் இல்லைங்களா? நம்ம வெளியே மட்டும் இல்லை, உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். இந்த குண்டால் இருக்குது தானே கரண்டில் வரும். கடையில் குண்டால் தான் கரண்டில் வரும். உனக்குள்ள நல்ல யோசனைகள் இருந்தால் நீ முண்டை நல்லது தான் வரும். உள்ளே சாக்கடை தண்ணி இருந்துச்சா முண்டா சாக்கடை தண்ணி தான் வரும். அகப்பல் இருக்கிறது தான் எதில் வரும்? சரி, எதில் வரும்? குண்டால் இருக்க தான் அகப்பையில் வரும். குண்டால் இருக்க தான் வரும். அதனால் குண்டா நல்லா இருக்கட்டும். குண்டா வெளியே சுத்தமாக இருக்கும். வெளியே மட்டும் சுத்தமாக இருந்து உள்ளே இருக்கக்கூடாது. உள்ளேயும் சுத்தமாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும். கிறிஸ்மஸ்னால் சும்மா கிடையாதுங்க, மற்றவர்கள் நம்ம உதவி செய்கிறது. ஆமென். ஏசப்பா சொன்னதால் தான் ஏசின் பிறப்பை அறிவிக்கணும். ஏசப்பா இன்னைக்கு பிறந்த நாள், இந்தாங்கம்மா இந்தா ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க, ஏசப்பா வாங்கி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அவங்க சொன்னாங்க ஏசப்பா பிறந்திருக்காரு, சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னாரான். ஏசப்பா வாயில் வார சொல்லிடுவாங்க ஏசப்பா அப்படின்னு. அப்படியாவது ஏசப்பாவை சொல்ல வைப்போமே. இன்னைக்கு ஏசப்பா பிறந்த நாள், ஒரு ஒரு டவல் வாங்கி கொடுக்க சொன்னார். குளிர் அதிகமாக இருக்கான் வெளியே, நீங்கள் பிளாட்பார்ட்டில் தூங்குறீங்க, ஒரு டவல் இல்லாட்டி ஒரு சால்வை வாங்கி கொடுக்க சொன்னார். ஏசப்பா சொன்னாராம்ப்பா. ஒரு சாமியோ ஏசப்பா சொன்னாராம் அப்படின்வாங்க. நாங்கள் போனால் பெரம்பூரில் மூலக்காரன் இருப்பாங்க சாமிங்க, சாமியோ அப்படின்வாங்க. சரிங்களா? நீங்கள் வாங்கிட்டு தான் போகணும். அங்கே நீங்கள் கொடுக்க தலை பிச்சை எடுத்து போயிடுவாங்க. 40க்கு மேலே இருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா பார்த்து உஷாராக போங்க. வேறு எங்கன்னா தேடி கொடுத்தா கொடுங்க, பார்த்து கொடுங்க, தேடி கொடுங்க, தேவை உள்ளவர்களுக்கு கொடுங்க. தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கும்போது அதான் அவங்களுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும். இதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ்ஸு. ஆமாம். ஏன் பிறந்தாலும் நானே கேக்கை வெட்டி நானே வாய் ஃபுல்லாக வச்சுக்கின்னு சாப்பிட்டேன். பிறந்தால கேக்கை வெட்டு தான் என் வேலை, சாப்பிட்றது யாருடைய வேலை? என் பிறந்தாலும் என்னை கூப்பிட்டுட்டு
உங்களுக்கு வெறும் வயிற்றில் அனுப்புனா எப்படி இருக்கும்? ப்ளஸ் பண்ணிட்டா போவீங்க? சரி, அப்படியே செய்யுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் அன்னைக்கு உங்கள் நிமித்தமாக பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆனந்தம் உங்களை காப்பாராக. ஆமென்.